தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாராளுமன்ற முன்னாள் துணை சபாநாயகர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாராளுமன்ற முன்னாள் துணை சபாநாயகர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1981 முதல் 1985 முதல் 89ஆம் ஆண்டு வரை பாராளுமன்ற துணை சபாநாயகராக இருந்தவர் தம்பிதுரை. அதிமுகவை சார்ந்தவர். இவர் 2014 முதல் 19ஆம் ஆண்டு வரை மீண்டும் பாராளுமன்ற துணை சபாநாயகராக இருந்தார். ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் பாராளுமன்ற துணை சபாநாயகராக இருந்தவர். இவர் கரூர் தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர். ஜெயலலிதா அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தார். தற்பொழுது இவருக்கு வயது 80 வயது ஆகிவிட்டது. ராஜ்யசபா எம்பியாக உள்ளார். இவர் தற்பொழுது அரசியலில் அமைதியாக உள்ளார். எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியாக உள்ளார் என்று கூறப்படுகிறது. சற்று நாட்களாக அமைதியாக உள்ளார். இது குறித்து விசாரித்த போது தமிழக வெற்றி கழகத்துக்கு தம்பிதுரை செல்லலாம் என்று கூறப்படுகிறது. பாராளுமன்ற முன்னாள் துணை சபாநாயகர் தம்பிதுரை தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. அவருக்கு வயது 85 வயது கிட்ட ஆயிடுச்சு. இனிமே போய் அரசியல் பண்ண முடியுமா என்பது கேள்விக்குறி. அதிமுக இருக்கிறதா அவருக்கு நல்லது. கடைசி காலம் வரைக்கும் அதிமுக இருந்துட்டு போறதா அவருக்கு நல்லது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக செய்திகள் உலா வருகின்றன. இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. குறிப்பாக எடப்பாடிக்கு அடுத்தாப்புல இருந்த பல தலைவர்கள் இப்ப கட்சியை விட்டு போயிட்டாங்க. அதுல ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. SP வேலுமணி, தம்பிதுரை, CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், KB முனுசாமி உள்ளிட்ட ஒரு சில தலைவர்கள் தான் இருக்காங்க. அதுலயும் நத்தம் விஸ்வநாதன், CV சண்முகம், வேலுமணி ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது தம்பிதுரையும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக செய்திகள் வருகின்றன.